எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ரொம்ப ஈஸியாக இருக்கிற ஒரு பீட்ரூட் கறியோட ரெசிபி தான். சப்பாத்தி கூடையும் சாதம் கூடையெல்லாம் சூப்பராக மேட்ச் ஆகும். எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 100 கிராம் அளவுக்கு பாசிப்பயர், அரை கப் அளவுக்கு இருக்கும். கூடவே 200 கிராம் அளவுக்கு பீட்ரூட், இது ரெண்டும் எடுத்து வச்சுருக்கு. பாசிப்பயர் கொஞ்சம் ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு 1 கப் அளவுக்கு கிடைக்கும். பீட்ரூட் நம்ம பொரியலுக்கெல்லாம் கட் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட அரைச்சி ஊற்றுறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே துருவன தேங்காய், ஒரு காரமாக இருக்கிற பச்சை மிளகாய், இது ரெண்டும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறம் 3/4 கப் அளவுக்கு வேக வச்ச பாசிப்பயிறு நான் சேர்த்துருக்கு. அதுவும் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் இந்த மாதிரி அரைக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாலும் போதும். இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கு. தனியாக மாற்றி வச்சுக்கலாம். ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் நான் எடுத்துருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கு. அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் போட்டு வெடித்ததுக்கப்புறம் முதல்ல பீட்ரூட் அதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் நல்லா வதக்கி இந்த பீட்ரூட்டுக்கு ஒரு ரோ ஸ்மெல் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஒரு மனம் இருக்கும், அது போகணும். அதே மாதிரி பீட்ரூட் நல்லா வேகணும். அது வரைக்கும் மூடி வச்சு இடையில ஓப்பன் பண்ணி வதக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே பீட்ரூட்டு அந்த பச்சை மணம் எல்லாம் போய் நல்ல ஒரு மணத்தில் நல்லா ஃப்ரை ஆகி கிடச்சிடும். இந்த டைமில் 1/2 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி, 5 to 6 பூண்டு, 2-3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணது. நீங்கள் எடுக்கிற வெங்காயம் சின்ன சைஸாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி ஒரு 5 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி வதக்கி இதில் சேர்க்க வேண்டிய மசாலா ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். முதல்ல நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே மிளகாய்த்தூள் நீங்கள் எடுக்கிறது காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி காரமாக இருக்கிற மிளகாய்த்தூளும் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். பீட்ரூட்டோட டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பெப்பர் பவுடர் கண்டிப்பாக சேர்க்கணும், ஸ்கிப் பண்ணாதீங்க. நல்லா வதக்கி அதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மிக்ஸ் ஊற்றிக்கோங்க. கப்பில் மிச்சம் இருக்கிற 1/4 கப் அளவுக்கு பாசிப்பயிர் வேக வச்சது அதுவும் சேர்த்துருக்கு. பீட்ரூட் கறியாக இருக்கிறதுனால பீட்ரூட் நல்லா வெந்தாலும் கறி தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஒரு கட்டி கிடைக்காது. அதனால தான் நம்ம பாசிப்பருப்பு ஊற வச்சு வேக வச்சு அரைச்சி ஊற்றிருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி அரைக்கிறது பிடிக்கல அப்படின்னா ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் கூடி நான் இதில் சேர்த்துருக்கு. பீட்ரூட்டுக்கு ஒரு லைட்டாக இனிப்பு டேஸ்ட் இருக்கும், அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கூடி நான் இதில் ஊற்றியிருக்கு. நீங்கள் புளிப்பாக இருக்கிற தக்காளி பீட்ரூட் கூட வேக வச்சு அப்படி செஞ்சாலும் போதும், லெமன் ஜூஸ் ஊற்றினான்ட்டு இல்லை. எந்த அளவுக்கு இந்த கறி உங்களுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதில் கறி திக்காக பண்ணுறதுக்கு பாசிப்பருப்பு தான் வேக வச்சு சேர்த்துருக்கு. உங்களுக்கு பாசிப்பருப்பு வேண்டாம், இல்லை அது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா சாம்பார் பருப்பு சேர்த்துக்கலாம், இல்லை கடலைப்பருப்பு கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம். எது பிடிக்குமோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த ஒரு கறி சப்பாத்தி கூட சூப்பராக மேட்ச் ஆகிற ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.